மேடம், வாங்க மேடம், சாப்பிடலாம். வேண்டாம் மஞ்சுளா, எனக்கு பசிக்கல. என்ன மேடம், இன்னும் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? விடுங்க மேடம், நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். அன்னைக்கு நீங்க ஏன் இப்படி தனியா இருக்கீங்கன்னு உங்களை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்படி ஒரு ராட்சசன் கிட்ட நீங்க வாழ்றதுக்கு நீங்க தனியா இருக்கிறதே நல்லது மேடம். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அதுபடிதான் எல்லாமே நடக்கும். உங்களோட நல்ல மனசுக்கு தான் கடவுள் ருத்ரா மேடம் ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்திருக்காரு. இப்படி ஒரு உயிரை கொன்னு அதுல சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு மிருகம் கூட எப்படி அவ்வளவு நாள் குடும்பம் நடத்துனீங்கன்னே தெரியல மேடம். உங்க நல்ல நேரம் உங்களுக்கு எதுவும் ஆகல. நீங்க கிட்டத்தட்ட சாவையே கண்ணு முன்னாடி பாத்துட்டு வந்துட்டீங்க மேடம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதுவும் ருத்ரா மேடம் கண்டிப்பா அந்த ஆளை புடிச்சிருவாங்க. நீங்க நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துருங்க. இதுக்கப்புறமாவது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். எல்லாம் சரிதான் மஞ்சுளா, ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு நடந்த அந்த விஷயம்தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால அந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியா மறக்க முடியல. அதான் கொஞ்ச நாள் எங்க அக்கா வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரலான்னு முடிவெடுத்திருக்கேன். மஞ்சுளா, நீயும் அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜனனியை கூப்பிட்டுக்கிட்டு உங்க ஊருக்கு போயிடுறியா? நான் மாசம் மாசம் உனக்கு பணம் அனுப்பிச்சிடுறேன். ஒரு 2 இல்ல 3 மாசம் கழிச்சு நான் திரும்ப வரும்போது சொல்றேன். அப்ப நீயும் ஜனனியும் வந்துருங்க, சரியா?